ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற விலாக் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்தது. அன்றைக்கி வந்து சொழிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். இன்றைக்கி அதோடைய விலாக் தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி விலாக் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். கோயில் பற்றி தான் இன்றைக்கி நான் விலாக் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஹைப்பும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம். அன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்து கிளம்பியாச்சு. வெயிலுக்கு முன்னாடி காலையில் கோயிலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக தான் வந்து போயிருந்தோம். சோழிங்கர் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி இந்த அரக்கோணம் சைடு தான் வந்து இருக்குது அந்த ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மலை பெரிய மலைன்னு 2 மலை இருக்குது. அதில் பெரிய மலையில் நரசிம்மரும் சின்ன மலையில் ஆஞ்சநேயரும் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கோயிலுக்கு தான் வந்து போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி காலையிலே கிளம்பி போயிட்டுருக்குறோம். ரொம்ப நாள் ஆசைங்க இந்த கோயிலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களோட சேனலில் இந்த கோயிலோட வரலாறு பற்றி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட இந்த கோயிலோடைய வரலாறு வந்து நானும் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூட என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க வீடியோ எடிட் பண்ணி இருந்ததை வந்து சரி எனக்கு விலாக் எதுவுமே இல்லை, அதனால் உங்களுடைய வீடியோ கொஞ்சம் கடனாக கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி நான் அந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இந்த க்ளீனிங் வீடியோ போட்டால் மட்டும்தாங்க கொஞ்சமாவது வியூஸ் வருது. மற்றபடி எந்த வீடியோஸ் வந்து போட்டாலுமே அந்தளவுக்கு வியூஸ் வரமாட்டேங்குது. மெயினாக இந்த கோயில் சம்மந்தமான வீடியோலாம் போட்டோம்னா சுத்தமாக வியூஸே வரல. இருந்தாலும் எப்போதும் இந்த வீடு க்ளீனிங் அதையே காமிச்சு உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குமேங்கிறனால தான் நாங்கள் எங்கே வெளியிலலாம் போகிறோமோ அதையும் வந்து வீடியோவாக எடுத்து தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இது ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும். பைபாஸ்லேருந்து உள்ளே வந்து சோழிங்கர் ஊர் உள்ளே கட் பண்ணும்போது அந்த ஊரே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக ரோடு 2 சைடுமே வந்து வயல்வெளி மலைகள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊர். காலையில் கிளம்புனதுனால சரியான பசி வருங்க. இடையில வந்து கடையை பார்த்ததுமே வந்து நிப்பாட்டியாச்சு. ஏன்னா இட்லி பண்ணையில் சுட சுட இட்லி வெந்துட்டு இருந்தது. சூடாக இட்லி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. அதான் இங்கே வந்துட்டோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட மாட்டோங்க. இந்த ரோட் சைடு இருக்கிற இந்த கையேந்தி பவன் இதுமாரி கடையிலலாம் வந்து சாப்பிடுவோம். சில கடையில் கொஞ்சம் சுமாராக இருக்கும், சில கடையில் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே கை சூடாக இருக்குதுங்கம்மா. இட்லி தம்பி 3 இட்லி சாப்பிட்ருவியா? எது வேணும்? சாம்பார் வேணுமாடி? வைங்க வைங்க, இங்கே வச்சுருங்க, நாங்கள் வேணால் போட்டுக்கிறோம். குருமா எடுத்துக்கலாம். நல்லா இருக்கடி சாம்பார். எல்லாருக்கும் வேணுமா? வேணாம், நம்மளே பார்த்துருவோம். உன் பேர் என்ன? எண்பத்தி 5 ரூபா போதும். 35 வடை 2 எவ்வளவு? அது 5 ரூபா தான். 45 ஒரு செட்டு பூரி வந்து 7 ரூபா. 20 நல்லா இருக்கு.
20 நாள் தான் ஆகுதா? ஊர் அழகாக இருக்குல்ல. இங்கே எடு. கடை ஓப்பன் பண்ணி 20 நாள் தான் ஆகுதுன்னாங்க. இட்லி 2 செட்டு பூரி வடைலாம் வந்து டோட்டலாக நாங்கள் 4 பேர் சாப்பிட்டதே 85 ரூபா தாங்க ஆச்சு. வயிறார வந்து சாப்பிட்டோம். டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த மசால் வடை வந்து நான் காமிக்கல, மறந்துட்டேன். அது அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே 5 ரூபா தான். காலையிலே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கோயில் போக வேண்டியதான். நம்ம சொழிங்கர் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி வந்து பெரிய ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டாங்க. குளம் பக்கத்தில் மலை, குளம்லாம் ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கெல்லாம் சும்மா லைட்டாக கிளிப்பிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோயில் மேலே வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த மலையில் தான் நரசிம்மர் சுவாமி வந்து இருக்கிறாங்க. 1330 படிக்கட்டு வந்து ஏறணும். நானும் பசங்களும் மட்டும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மலையில் வந்து இவ்வளோ படிக்கட்டுகள் வந்து ஏறுறோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ படிக்கட்டுலாம் ஏறினது கிடையாது. ஏற முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து இருந்தது. இருந்தாலும் கண்டிப்பாக ஏறிடுவேன்னு முழு நம்பிக்கையோடு தான் வந்து கிளம்பி வந்தோம். இந்த கோயிலுக்கு வர்றது எங்களோட ரொம்ப நாள் ஆசைங்க. பிளான் பண்ணுவோம், ஆனால் போக முடியாது. இந்த வாட்டி வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு இங்கே வர்றதுக்கு. இதேமாரி நிறைய மலை கோயில்கள்லாம் வந்து நாங்கள் நினச்சிட்ருக்குறோங்க போகணுன்னு சொல்லிட்டு. மெயினாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையானது வந்து பார்த்திங்கன்னா ஓதிமலை போகணுன்னு ரொம்ப ஆசை. அது வந்து பார்த்திங்கன்னா 1800 படிக்கட்டு உள்ள மலையில் இருக்கிற முருகன் கோயில் அது. அப்புறம் சென்னி மலை, அதுக்கப்புறம் வள்ளி மலை, தோரண மலைன்னு சொல்லிட்டு நிறைய மலை கோயில்கள்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதற்கான நேரம் வந்து சந்தர்ப்பம்லாம் எப்போ அமைதோ கண்டிப்பாக வந்து போகணும். கீழேருந்து தெரியுது இல்லைங்களா அந்த மலை. இப்போ அந்த மலைக்கு தான் நம்ம வந்து ஏறணும். இந்த கோயிலில் வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரோப் கார் வசதி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து ரோப் கார் வசதியில் வந்து போகலாம். நாங்கள் ஆனால் படிக்கட்டு தான் வந்து ஏறணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை இந்த வீக் எண்டில் வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்ற நாட்களில் வந்து கூட்டம் ரொம்ப வந்து இருக்காது. நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கூட்டம்லாம் கிடையாதுங்க. ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் படிக்கட்டுலேயே வந்து ஏறிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. இந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். 1330 படிக்கட்டு தானே ஏறிடலான்னு ஒரு நம்பிக்கையில் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆப்பூர் நித்திய கல்யாண பெருமாள் கோயில், திருக்கழுக்குன்றம் அதுமாரி நிறைய மலை கோயிலெலாம் வந்து ஏறி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் சரி ஏறிடலான்ட்டு ஒரு ஆர்வத்தோடு ஏற ஸ்டார்ட் பண்ணினேன். அதுவும் எனக்கு தான் வந்து முடியல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலை படிக்கட்டில் ஏறி போய் நம்மளோட பிரார்த்தனை வச்சுட்டு வந்தோம்னா சீக்கிரம் நிறைவேறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் ஏறிடலாங்க. ரோப் கார் வேண்டாம், வரும்போது வேணால் நம்ம ரோப் காரில் இறங்கி வந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணேன். பசங்கள்லாம் ஏறிட்டாங்க, அவங்களும் வந்து ஏறிட்டாங்க. ஆனால் என்னால் தாங்க ரொம்ப முடியல. ஒரு 500 படிக்கட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல. சாப்பிட்டது வேறு இல்லைங்களா, அதனால் ஏறவும் முடியல. 100 படிக்கட்டு 100 படிக்கட்டுன்னு உட்காந்து தாங்க வந்து அந்த 1300 படிக்கட்டும் வந்து ஏறினேன். கடைசி அந்த 100 படிக்கட்டு ஏறும்போதெல்லாம் உண்மையிலே எனக்கு மயக்கமே வந்துருச்சுங்க. ரொம்ப கண் இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. உண்மையில் ஒரு 15-20 நிமிஷம் கிட்ட ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்துட்டேங்க. அந்த அளவுக்கு கேர் ஆகிடுச்சு, எனக்கு முடியல. ஏறும்போது எப்படியாவது ஏறிடணும்னு சொல்லிட்டு வந்து நரசிம்ம பகவானை வேண்டிக்கிட்டே தான் வந்து ஏறினேன். ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இந்த மலை ஏறி முடிச்சுட்டு அடுத்தது வந்து சின்ன மலை ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கும் போகிற பிளான் தான். நான் உண்மையிலே இந்த படிக்கட்டு ஏறும்போது உண்மையிலே முடியலங்க. என்னாலலாம் அந்த மலை ஏற முடியாது, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே தான் வந்து ஏறினேன். இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோப் காரில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாதனா இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அது எப்படி ஆஞ்சநேயர் கோயில் போகாமல் போகிறது, கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நீனும் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி என்னை அழைச்சிட்டு போனாங்க. 300 படிக்கட்டு தான் சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் அது கிட்டத்தட்ட 400 படிக்கட்டு வந்து இருந்தது. அதுவும் வந்து மெல்ல ஏறி ஆஞ்சநேயரையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து 1800 படிக்கட்டுக்கிட்ட வந்து ஏறியாச்சு. அங்கே சின்ன மலையில் வந்து படிக்கட்டு மட்டும் தாங்க ஏறலாம். அங்கே ரோப் கார் வசதியெல்லாம் கிடையாது. கம்மி படிக்கட்டுங்கிறதுனால அங்கே அதெல்லாம் அந்த வசதியை வந்து ஏற்படுத்தலை. அது ஏறிடலாம், ஈஸியாக தான் இருந்தது. இந்த 2 மலையில் இருக்கிற படிக்கட்டுமே வந்து ரொம்ப செங்குத்தெல்லாம் கிடையாதுங்க. ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 2 மலையிலுமே வந்து குரங்குகள் அவ்வளோ ரொம்ப இருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து போயாகணும். அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா, அந்த மலையில் தான் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்குது. அங்கேயும் தான் வந்து போகணும்.
அங்கே போயிட்டு வந்த வீடியோவை வந்து நான் நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த பெரிய மலையில் இருக்கிற நரசிம்மர் கோயில் தரிசனம் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயுமே எந்த கோயில் குளம் எந்த குளத்துலையுமே வந்து தண்ணியே இல்லைங்க. எல்லாம் வறண்டு போய் தான் வந்து கிடக்குது. கோயில் வந்து தூர்வாரி க்ளீன் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல, அங்கங்கேயும் வெட்டி வெட்டி தான் வந்து கிடக்குது. ஆனால் கொஞ்சம் கூட நல்ல பெரிய அரச மரத்தடியில் விநாயகர் கோயில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப அமைதியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. தெலுங்குக்காரங்களும் வருவாங்க இல்லைங்களா, அதனால் நார்த் இந்தியாவில் படிக்கட்டு போனீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். பொறுமையாக போனீங்கன்னா திருப்பி வந்துடலாம். ரோப்புன்னு போனீங்கன்னா சாயங்காலம் கூட்டமாக இருக்கா அன்றைக்கி? கூட்டம். ஆனால் 4 மணி வரை தான் டைம். க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். சரி. அதனால பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. சரி. ஆனால் நடுவில் போகும்போது கேமரா சார். கேமரா செல்லுங்க சார் நடுவில் போகும்போது. ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் பிடுங்குவாங்க. ஐயோ, அப்புறம் அவங்க எடுத்து ஃபோட்டோ எடுக்கிற நிலைமைக்கு அது போகுது. பூவு பேக்கு கையில் எடுத்து மாதிரி. ஓ, இவங்கள சொல்கிறீங்களா? நான் வேற யாரும். நிறைய பேர் தான். சரி. பார்த்துக்குறோம். ஆமாம், வருஷம்லாம் உட்காந்துருக்குறாங்க ரெடியாக. நல்லா இருக்கு பாரு மூல அமைதியாக. அரச மரம் எவ்வளோ பெருசு. நம்ம ஆயா வீட்டில் இருக்குல்ல கோயில், அந்த அளவு இருக்குல்ல. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து நம்ம இந்த மலை ஏறுறது வந்து நரசிம்மர் கோயில். படி வந்து அந்த அளவுக்கு செங்குத்தாக இல்லை, சின்ன படியாக தான் இருக்குது. ஏறிடலாம். நம்ம இதில் பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன். ஆமாம், ஆந்திரா கிட்டெல்லாம் இல்லை, ஆந்திரா போகிற லைன். குளம் இப்போ தான் தூர் வாரிட்டு இருக்காங்க. அது மேலே எப்படி ஏறிச்சு அது? குதிக்குமா குதிக்காதா சொல்லு? குதிக்க போதா? ரவுண்ட் அடிக்குது அந்த கல். சண்டை கொடுத்து போகிறேன், முட்டி விடுது. கீழே இறங்குன்னு சொல்லி முட்டி விடுதோ? நாங்கள் போனது வந்து வீக் டேஸ்லங்கிறனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. நல்லாவே சுவாமி தரிசனம் வந்து பண்ணணும். படியேற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, எங்கே ஏதாவது லீவு வெக்கேஷன் எங்கேயாவது பிளான் பண்ணோன்னா எங்களுடைய முதல் சாய்ஸ் வந்து ரொம்ப பழமையான கோயில், போகாத கோயிலாக தான் வந்து போகணுன்ட்டு வந்து பிளான் பண்ணுவோம். இந்த வாட்டி லீவுக்கு வந்து பசங்களை எங்கேயுமே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த பிளான் வந்து எங்களால் போக முடியல அந்த ஊருக்கு. சரி, இங்கே கோயிலுக்காவது போயிட்டு வரலாமேன்ட்டு தான் வந்து அப்புறம் இங்கே வந்திருந்தோம். நாங்கள் போன நேரம் வந்து இந்த தெலுங்குக்காரங்க தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. தமிழ்காரங்க ரொம்ப கம்மி தான். திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற மலையில் இருக்கிற அந்த கோயில் படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அது ஏறுறது ரொம்ப கஷ்டம். அந்தமாரி படிக்கட்டாக இருந்தால் இவ்வளோ படிக்கட்டு வந்து ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த படிக்கட்டு ஏறுறது அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் தெரியல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப வந்து முடியலைங்க. ரொம்ப டயர்டாக ஆகிட்டேன். அப்புறம் நிறைய இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் வந்து ஏறினேன். சாரி, இது 1330 கிடையாது, 1305 படிக்கட்டுகள். சாதாரண இப்போ ஓதிமலை வந்து 2 தடவை போயிட்டு வந்துட்டாங்கங்க. அந்த ஓதிமலை வந்து 1800 படிக்கட்டு. நான் அந்த சென்னிமலை சொன்னேன் இல்லைங்களா, அது ஈரோடு பக்கமாக சேலம் பக்கமாக எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அந்த கோயில் வந்து 1300 படிக்கட்டு, அதுதான் 1330 படிக்கட்டு. மேலே ஏற நல்லா காற்று தாங்க. வெயிலும் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட அந்த தாக்கம் ரொம்ப தெரியல. அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது. மனசுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருந்ததுங்க. அவ்வளோ ஹாப்பியாக தான் வந்து, முடியலனாலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து நாங்கள் மேலே ஏறிட்டு இருந்தோம். மேலே லாஸ்ட்டு ஏறினதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வீடியோ வந்து எடுத்திருந்தேங்க. அந்த ஊரோட அழகு வந்து மேலே மலையை உச்சியிலேருந்து பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. எனக்கு கீழே இறங்கவும் மனசு வரல. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது.
நம்மளால நார்மலாக ஏறுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, தெலுங்கு ஃபேமிலி நிறைய பேர் வந்திருந்தாங்களே, அதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு குனிஞ்சு 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 அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டே தான் வந்து போனாங்க. ஒருத்தங்க மஞ்சள் வைக்கிறாங்க, பின்னாடியே ஒருத்தங்க குங்குமம் வச்சுட்டு வந்தாங்க. அந்த 1035 படிக்கட்டுக்கும் வந்து வச்சுட்டே தான் போனாங்க. உண்மையிலே வந்து பெண்டு நிமிர்ந்திருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து தலை சுத்துற மாரி ஆயிடுச்சு. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே வந்து கற்பூரம் ஏத்திட்டே வந்து போவாங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்க. இவங்க ஏதோ வேண்டுதல் வச்சிருப்பாங்களாட்டுக்கு அதான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டே வந்து போயிட்டே இருந்தாங்க. மேலே உச்சிக்கு வந்தாச்சுங்க. கோயில் வந்து மேலே வந்து உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப பெரிய கோயில்னு வந்து தெரியாது. மீடியமான கோயில் தான். கோயில் வந்து ஏதோ வேலை நடந்துகிட்ருக்குது. வெளிலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வந்து பாருங்கள். ஆனால் நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா, ஆந்திராவோட சிஎம் அவங்களுடைய பையன் வேறு வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே தான் வந்து வெயிட் பண்ணி இருந்து அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் அப்புறம் சாமி தரிசனத்துக்கு வந்து விட்டாங்க. அப்படியே போயிட்டே இருந்திருந்தோம்னா ஃப்ரீயாகவே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்துருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சதுனால ரோப் காரில் வந்தவங்க, அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தவங்களாம் அப்புறம் கொஞ்சம் க்யூவில் வெயிட் பண்ணி இருந்து க்யூவில் தான் வந்து விட்டாங்க. க்யூவில் நின்று தான் வந்து சுவாமி பார்த்துட்டு வர மாரி இருந்தது. இருந்தாலும் தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்தது. டெய்லியுமா? டெய்லி சிலிண்டரு கட்டை கோயில் மடப்பள்ளி போய் வண்டிங்களா? உண்மைதான் சார். அப்போ சாப்பாடு போயிடுவாங்க. இந்த ஒரு நாளே நம்மளுக்கு நாக்கு தள்ளிடுச்சுங்க முடியல. ஆனால் வந்து டெய்லியுமே மடப்பள்ளிக்கு இதுமாரி வரவு சுமந்துட்டு வராங்களாட்டுக்கு. அவங்களுக்கு ஏறி ஏறி வந்ததுனால பழக்கமாயிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போங்க, வந்து சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போனாங்க. நாங்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இங்கே ரோப் காருக்கு தான் வந்தோம். நாங்கள் கீழே இறங்குறதுக்கு. அப்போ தான் அவங்க விஐபிலாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த சிங்கிள் நம்ம வந்து போகணும். நம்ம வரும்போது ஸ்டெப்ஸில் வந்துட்டோம். ஆனால் இங்கே ரிட்டர்ன் போகும்போது ரோப் காரில் போகிறதுனால இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இன்னொன்று எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தாங்க. ஜிபே தான் வந்து பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து டிக்கெட்டுக்கு வந்து நம்ம பணம் கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படின்னு வந்து தெரியல. ரோப் காருக்கு வந்து டிக்கெட்டு கொடுக்குற கவுண்ட்ரு வந்து கீழே அடிவாரத்தில் தான் வந்து இருக்குது. அங்கேயே வந்து நம்ம அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து வாங்கிக்கலாம். நம்மளோட விருப்பம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம ரோப் காரில் வந்து வந்துக்கலாம். நாங்கள் ஏறும்போது ஸ்டெப்ஸில் ஏறிட்டோம். போகும்போது ரோப் காரில் தான் வந்து போகிறோம். ஏன்னா அந்த மலை வேறு ஏறணும் இல்லைங்களா, அதனால் படிக்கட்டுலேயே இறங்கிட்டு திருப்பி அந்த மலையில் வந்து ஏறணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்கிறனால நாங்கள் கீழே இறங்கும்போது ரோப் காரில் வந்து போயிட்டோம். 4 பெட்டி இருக்குங்க. ஒவ்வொரு பெட்டிக்கு 4 பேர் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான். மொத்தம் வந்து 8 பெட்டி. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும், இன்னொரு சைடு மேலே ஏறும். 2ம் அட் அ டைம் ஒரே சேமில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க.
நாங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க வந்து வெயிட் பண்ணணும். கீழே போனது அதுக்கப்புறம் மேலே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஏறும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து ஏறினேன். எங்கே நம்மளோட மைண்டு தான் எப்போதுமே வந்து சில சமயம் வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணது நெகட்டிவாக தானே திங்க் பண்ணும். எங்கே போகும்போது அறுத்துட்டு விழுந்துருமா அப்படின்னு ஒரு பயம்தான் வேறு. நான் வீடியோஸ் வேறு பார்த்துருந்தேன். ரொம்ப வந்து த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப திகிலாக இருக்கும் இந்த ரோப் காரில் போகும்போது அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்ததுனால கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து நான் ஏறினேன். பயந்த அளவுக்குலாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லைங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் போதும். மேலேருந்து கீழே வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இறங்கிடுச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. பசங்கள எங்கள் எல்லாருமே இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. இது வரைக்கும் நான் அதுமாரி ரோப் காரில் போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே வந்து போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பயணம். கீழே மலை அடிவாரத்திலே தான் இந்த டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து போகணும். அங்கேயே வந்து அந்த பேட்ரி கார் வசதியெல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து அங்கே வந்து கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஃப்ரீ தான் அது. சும்மா இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பேட்ரி கார் வரட்டுமேன்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்குது. இது டைமிங் வந்து வச்சுருக்குறாங்கங்க. அந்த டைமிங்குள்ளே தான் நம்ம வந்து வரணும். ஃபுல் டே வந்து இருக்குது. மதியம் வந்து அந்த ஆஃப்டர்நூன் லன்ச்சு டைமிங்கில் வந்து இருக்குது. அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக கீழே இறங்கி வந்தாச்சு. அந்த ரோப் கார் பயணம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னமலை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வ்ளாக் இதோட வந்து முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹைப் வந்து கொடுங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும்.